ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யுவாஸ் கிச்சன். பேபி பிறந்த 45 டேஸில் அம்மா வீட்டிலேருந்து வீட்டுக்கு வந்தாச்சுங்க. பேபியை தனியாக மேனேஜ் பண்ணுறது, லாண்ட்ரி, குக்கிங், க்ளீனிங் இந்த மாதிரி நாங்கள் செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. பேபியோட 3 மந்த்ஸில் ரேண்டமாக ஒன் டேவோட விலாகை ஷூட் பண்ணியிருந்தேன். மெட்டர்னிட்டினா லீவுன்னு நினச்சிங்களா? இந்த ஃபுல் டே வீடியோவில் அதை இப்போ பார்க்கலாங்க. இப்போ மார்னிங் 6:30 போல் ஆகுதுங்க. பேபி இன்னும் தூங்கிட்டு இருக்காங்க. அப்போனா இது அம்மாவுக்கு கோல்டன் டைமே தாங்க. டிஷ்வாஷரில் நைட்டே ஏதோ கொஞ்சம் லோட் பண்ணி வச்சுருந்ததுனால இப்போ மார்னிங் எழுந்திரிச்சதும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. இதை ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணும்போது எதுக்கு அமௌண்ட்டை வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் இது ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தது. நேற்று எதிர்ச்சியாக ஒரு 2:30 அப்படி மாவு அரைக்கிறதுக்கு ஊற வச்சுருந்தேன். ஸோ அதனால் இப்போ மாவு அரைக்கிறதுக்கு அது கரெக்டாக இருந்தது. இட்லி மாவு மட்டும் ரெடி பண்ணிவிட்டா வீக் ஃபுல்லாக பீஸ்ஃபுல்லாக இருக்கலாங்க. நான் ஏர்லியராக எந்திரிக்க முடியல, இல்லை பேபி என்னை விடலினாலும் ஹஸ்பண்ட் ஏதோ இட்லி தோசை ஊற்றி வச்சுக்குவாங்க. மார்னிங் சாம்பார் இல்லை குழம்பு வச்சா போதும், மதியத்துக்கும் அதை வச்சுக்கலாம். ஈவினிங் இட்லி பொடி இந்த மாதிரி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க கூட செஞ்சுக்கலாங்க. பேபி எந்திரிச்சதும் ஸ்ட்ரெயிட்டாக ஃபீடிங் தான். எக்ஸ்க்ளூசிவ் பெஸ்ட் ஃபீடிங் மட்டும்தாங்க. 6 மந்த்துக்கு, அதாவது 180 டேஸுக்கு கம்பல்சரி பிரெஸ்ட் ஃபீடிங் மட்டும்தான். நோ வாட்டர், நோ ஹனி, நோ ஃபார்முலா. இதை ஃபாலோ பண்ணாவே போதுங்க. பேபி ஹெல்த்தியாக இருப்பாங்க. வெயிட் மேட்ரே இல்லை. ஃபீட் பண்ணதும் மினிமம் 10 மினிட்ஸாவது தோலில் பர்பிங்காக வச்சுருக்கணுங்க. பர்பிங் டியூட்டி இப்போ அப்பாவுக்குங்க. டீம் ஒர்க் இல்லைன்னா சர்வை பண்ணவே முடியாது. ஓல்டு பெட் ஸ்ப்ரெட் அண்ட் ட்ரை சீட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நியூவாக மாற்றிடணும். பெட்டை ரெடி பண்ணிட்டா இதுதான் ஃபுல் டேக்கான பேஸாக இருக்கும். பேபிக்கு டைப்பர் ஃப்ரீங்கிறதுனால பெட்டுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது. பேபி தூங்கும்போது ட்ரை சீட் ஸ்ட்ரெயிட்டாக அவங்க பாடியை டச் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு ஹீட்டான ஃபீலாக இருக்கிற மாதிரி இருக்கும். பெட் சீட்டை 4ஆக மடித்து அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ அதுக்கு மேலே அவங்க தூங்குற போது அந்தளவுக்கு ஹீட் தெரியாது. சப்போஸ் பேபி யூரின் போனாலும் அந்த பெட்ஷீட்டை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். பெட்டுக்கு யூரின் போகாது. பேபிக்கு தேவையான எசென்சியல்ஸ் எல்லாத்தையும் பெட்டுக்கு பக்கத்துலேயே வச்சுருக்கேங்க. பேபியோட டவலு, ஃபேஸ் வைப் கிளாத்து, அப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ண ட்ரை சீட்டு, நாப்பீஸு எல்லாமே இந்த பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். பெட்டுக்கு பக்கத்துலேயே ஃபேன் ரிமோட்டாக இருக்கட்டும், தண்ணியாக இருக்கட்டும், எல்லாத்தையும் ரீஃபில் பண்ணி கரெக்டாக எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம யாரையும் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டியதில்லை. ஓரளவுக்கு பொருட்களெல்லாம் மேலே எடுத்து வச்சிட்டோம்னா இந்த ஐரோபோ வேக்யூமே ஓரளவுக்கு டஸ்ட்டெல்லாம் நீட்டாக ஃப்ளோரில் இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துருது. மைன்யூட்டான டஸ்ட்டஸ் எல்லாமே பறந்துட்டுருக்கு. அதெல்லாமே வேக்யூம் க்ளீனர்னால எடுக்க முடியாது. ஏரில் இருக்கிறது எல்லாத்தையும் ப்யூரிஃபை பண்ணுறதுக்கு ஏர் ப்யூரிஃபையர் வச்சுருக்கோம். அது எல்லாத்தையும் சக் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்குது. ஆஃபீஸு வீடுன்னு இருக்கிறதுனால எப்போவுமே டஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஆஃபீஸில் இருக்கிறதெல்லாம் மேலே ஃப்ளோர்லேருந்து கீழே வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த ரெண்டும் இருக்கிறதுனால ஓரளவுக்கு பேபியை டஸ்ட் இல்லாமல் வச்சுக்க முடியுது. டைம் எப்படி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுதுன்னே தெரியல. எந்த ஒர்க் எடுத்தாலும் ஃபினிஷ் பண்ண பாடே இல்லை. பாஸ் அண்ட் கண்டினியூ மாதிரியே இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிம்பிளாக ரொட்டி சுட ஆனியனை கட் பண்ணிவிட்டு பேட்டரில் மிக்ஸ் பண்ணி தான் வச்சேன். அதோட உளுந்தும் முடிச்சு அரிசி போட்ட கிரைண்டரில். அவ்வளோதான், சாருக்கு தூக்கம் வந்துருச்சு. எல்லா ஒர்க்கையும் அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு சாரை தொட்டியில் போட போயிட்டு திரும்பவும் இந்த ஒர்க் எல்லாமே கண்டினியூ பண்ணுறேன். இதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் சாலிடாக தூங்குவாங்க. இந்த நேரத்தில் நான் எந்த ஒரு புது வேலையும் எடுத்து அதை நான் பாஸ் பண்ணிவிட்டு வச்சுட்டு போக விரும்பலை. அதனால் இருக்கிற வேலையை கரெக்டாக முடிச்சுட்டு சாப்பிட்டேன். அடுத்த செஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. இப்போ எவ்வளோ நேரம் எடுத்துக்குவாங்கன்னு தெரியாது. ஃபீடிங் முடிஞ்சதும் பர்பிங்க்கு தோலில் போட்டு நடக்கிற அந்த 10 நிமிஷம் வெளியில் நடப்பேங்க. நிழலில் லைட்டாக வெயில் பட்ட மாதிரியும் இருக்கும், ஓரளவுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாகவும் இருக்கும். பேபியை ஹாலில் இருக்கிற ஃப்ளோரில் போட்டுட்டு அவங்க பக்கத்துலேயே உட்காந்து நிறையா பேசுவாங்க. நம்ம நிறையா பேசுகிற போது அவங்க கேட்டுகிட்டே இருக்கும்போது குயிக்காக பேசுகிறதுக்கு லேர்ன் பண்ணிக்குவாங்கன்னு சொல்லுவாங்க. சொல்லுடா வயலு. அப்புறம் மங்கி என்ன சொல்லுது தங்கத்துக்கிட்ட? தூங்க போகிறதுக்கு 3 யூரின் தாங்க கணக்கு. இந்த 3 யூரின் போனதும் நம்ம உடனே தொட்டிலில் வச்சுட்டா 2லேருந்து 3 நிமிஷம் தொட்டில் ஆட்டினா போதும். இதுவே இதுக்கு முன்னாடி அலறாங்களேன்னு நம்ம தொட்டிலில் வச்சுட்டோம்னா 1 hour ஆட்டணும். இந்த டைமை நம்ம இப்போ மிஸ் பண்ணிட்டோம்னா இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் செஷனே நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிடுங்க. ஒரு நாளைக்கு பேபியோட ட்ரெஸ் மட்டுமே 2 பேஸ்கெட் நம்பிடுதுங்க. யூரின் மோஷன் போனது தனியாகவும், பெட்ஷீட்டு, டவல் எல்லாத்தையும் தனியாகவும் வச்சுருக்கேன். மதியம் லஞ்ச் ஒர்க் பாதியை மார்னிங்கே முடிச்சுருந்துருப்பேன். ரிமைனிங் ஒர்க் ஹஸ்பண்ட் வந்ததும் ஒரு 20 மினிட்ஸ் பாப்பா பார்த்துக்க சொல்லிவிட்டு முடிச்சுட்டு 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டு வந்துருப்போம். இன்றைக்கி மெட்டீரியல்ஸ் கொஞ்சம் சோர்ஸ் பண்ண வேண்டியதுனால அவர் வரல. எனக்கு லஞ்சுக்கு அவர் வரலிங்கிறதே பாதி ஒர்க்கு முடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும். பேபி எழுந்திரிச்சு அழுத காது கேட்காது என்னமோன்ட்டு ரூமை எட்டி எட்டி பார்த்துட்டு சமைக்கிற போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக செய்கிறத விட டைம் அதிகமாகுது.
இந்த செஷன் அப்போ பேபி ஃபீட் பண்ணுற போதே தூங்கிட்டாங்க. அவங்க தூங்குறாங்கன்னு அப்படியே பெட்டில் போடக்கூடாதுங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது தோளில் போட்டு இந்த மாதிரி பேக் சைடில் தட்டி கொடுக்கணுங்க. அப்போ வந்து கேஸ் ஏதாவது இருந்ததுன்னா ரிலீவ் ஆகி கொஞ்சம் அவங்க வந்து டிஸ்டர்ப் இல்லாமல் இருப்பாங்க. ஃபீட் பண்ண உடனே பேபி தூங்கினதுனால இந்த வாட்டி கொஞ்சம் 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவே தோளில் வச்சுக்குவேங்க. அப்படியே தோளில் வச்சுட்டு டைம் பார்த்துட்டே வந்து திங்ஸ் எல்லாம் பக்கத்தில் கொண்டு வந்து எடுத்து வச்சுருவாங்க. பேபி தூங்குறப்ப மஸ்லின் பெட்ஷீட் வந்து 4 லேயரோடு இருக்கும். அதை வந்து மேலே போற்றி விடுவாங்க. அம்மா கையில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் கதகதப்பாக இருக்கும். ஃபேன் காற்று ஃபேஸில் டைரெக்டாக படுற மாதிரி எப்பவுமே போடவே மாட்டேங்க. ஏன்னா அவங்க மூச்சு வர்றதுக்கு வந்து கொஞ்சம் சிரமப்படுற மாதிரி இருக்கும். மஸ்கிட்டோ நெட்டை விரிச்சு விட்டு அதுக்கு மேலே ஒரு டவல் போட்டு விட்டுருவாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு மூச்சு வர்றதுக்கு சிரமம் இல்லாத மாதிரியும் இருக்கும். அதே மாதிரி லைட் வெளிச்சத்துலேருந்து கொஞ்சம் டிம்மான மாதிரியும் இருக்கும். யார் தூங்கிட்டாங்க. அப்படியே சாப்பிட்ற போது லாண்ட்ரி ஒர்க்கையும் ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடணும்னு சொல்லி வெளியில் மட்டும்தான் போயிருப்பேன். அதுக்குள்ளவே எந்திரிச்சாச்சு. கொஞ்ச நேரம் தோளில் போட்டு நடந்து அழுகையை சமாதானப்படுத்தியாச்சுங்க. இப்போவே மணி 2:30க்கு மேலே ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து லஞ்ச் ப்ரிப்ரேஷனை பார்த்தோம்னா இவனை குளிக்க வைக்க முடியாது. ஈவினிங் வந்து கொஞ்சம் குளிரடிக்க ஆரம்பிச்சிடும். குளிக்க வைக்க இவங்க முழிச்சிருக்கிற நேரத்தில் இல்லாமல் இவங்க தூங்குற நேரத்தில் வருவாங்க, இல்லை ஃபீட் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் வருவாங்க. ஸோ இவனோட 45 டேஸ்லேருந்து நானே குளிக்க வச்சு பழகிட்டேங்க. பேபிக்கு எப்பவுமே நம்ம டைம் தான் பெஸ்ட்டாக இருக்கும். குளிக்க வைக்க ஆயிலெல்லாம் அப்ளை பண்ணி விட்டுட்டு வாட்டர் பிடிச்சி வச்சாச்சுங்க. சாருக்கு குளிக்கும்போது பாட்டு ரொம்ப முக்கியங்க. ராக்கபை பேபி சாங்கை வந்து லூப்பில் போட்டு விட்டுட்டு டவலெல்லாம் விரித்து விட்டுட்டு பக்கத்தில் 2 டவலும் எடுத்து வச்சுருக்கேங்க. அப்புறம் மெயினாக வந்து D3 ரொம்ப முக்கியம். குளிச்சு முடிச்சுட்டு வந்ததும் அவங்களுக்கு உடனே சமாதானப்படுத்தணுன்னா அது வந்து D3 மட்டும்தான். பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் சாரோட ஒரே ஃபேவரெட்னா அது D3 டானிக் மட்டும்தாங்க. சார் குளிச்சு முடிச்சுட்டு வரக்குள்ளே என்னையும் சேர்த்து நினச்சி விட்டுருப்பாங்க. ட்ரெஸ் மாற்றுறதுக்கெல்லாம் டைம் இருக்காது. ஸோ அதனால் வெளியிலேருந்து அவரோட தலையை காய வைக்கிற போதே வந்து என்னோடய ட்ரெஸ்ஸும் லைட்டாக காஞ்சிடும். தலை காய வைக்கிறதுக்கு ஜஸ்ட் வெயிலில் மட்டும் நின்றுட்டு வருவாங்க. சாம்பிராணி எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா நம்மளாலேயே வந்து மூச்சு விட முடியாது. ஒரு வழியாக குளிச்சு விட்டு ட்ரை பண்ணி விட்டு தொட்டிலில் போட்டாச்சுங்க. லஞ்சுக்கு ஹஸ்பண்ட் கூட இருந்திருந்தா கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட்டு வந்துருப்பாங்க. இருந்தாலும் இன்பிட்வீன் கேப்பில் நான் வந்து சமைச்சிருந்துருக்கலாம். பட் அவனோட குட்டி மூமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு சொல்லி அவன் கூடவே இருப்பேங்க. அவனும் என்னை காணுனா ரொம்ப அழுக ஆரம்பிச்சிருவான். ஸோ அதனால் அவன் பக்கத்துலேயே இருந்து விளையாடிட்டு இருப்பேன். பசியில் கான் வேகிறதுக்குள்ளே கொஞ்சம் சாப்பிட்டேங்க. கான் குக் பண்ணுறது ஸ்கிப் பண்ணியிருப்பேங்க. ஆனால் இதில் வந்து ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் இருக்கலாம். அதோட ரொம்ப முக்கியமாக கான், மரவள்ளி இந்த மாதிரி பால் இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம அதிகமாக எடுத்துக்கிற போது பிரெஸ்ட் மில்க் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் பிரெஸ்ட் ஃபீடிங் மாமா இருந்தால் இதை ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ரிசல்ட்டை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ட்ரெஸ்ஸை வாஷிங் மிஷினில் மார்னிங் போட்டதுங்க. எனக்கு இப்போ தான் டைமே கிடச்சிருக்கு. பேபியோட டவலு, பெட்ஷீட் இது எல்லாத்தையும் ஒரு மிஷின் போட்டுட்டு அடுத்து வந்து நாப்பீஸ் எல்லாம் போடணுங்க. நாப்பீஸை டெட்டாலில் சோக் பண்ணி ஒரு 2 வாட்டி அலசிட்டு அதுக்கப்புறம் போடுவாங்க. மோஷன் போனால் அந்த நாப்பீஸை மட்டும் தனியாக வாஷ் பண்ணிவிட்டு அதையும் வந்து இது கூடவே சோக் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் அழைப்பு வந்துடுச்சுங்க. வில் பாஸ் அண்ட் கண்டினியூ அண்ட் நெக்ஸ்ட் செஷன். இந்த வாட்டி அப்படியே தூங்கிட்டாங்க. இதுக்கப்புறம் ஃபுல்லாக டிம் லைட் தாங்க. ஏன்னா அவங்களோட நைட் ரொட்டீன் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சம்டைம்ஸ் அவங்க வந்து 7 o'clock கூட எழுந்திரிச்சு விளையாட ஆரம்பிப்பாங்க. இருந்தாலும் டிம் லைட்லேயே மெயின்டைன் பண்ணோம்னா சர்க்காடியன் ரிதம் செட் ஆகும். அதனால அவங்களோட ஸ்லீப்பிங் சைக்கிள் வந்து ரொட்டீன் ஆயிரும். நம்ம இந்த மாதிரி டிம் லைட்டில் வைக்கிற போது வந்து அடுத்தடுத்து அவங்க தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. 6 மணிக்கு மேலே ஆனதுனால ஆஃபீஸ் ஃபோன் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும். அதனால் அதிலிருந்து என்னோடய ஃபோனுக்கு கால் பண்ணி ஒரு ஃபோனு வந்து ரூம்குள்ளே வச்சுருவேன். இன்னொன்று வந்து வெளியில் எடுத்துகிட்டு போயிடுவேன். வெளியில் எடுத்துகிட்டு போகிற ஃபோன் வந்து மியூட் பண்ணி வச்சுக்குவேன். ஏன்னா இடையில வந்து பேபி எழுந்திரிச்சிட்டாங்களான்னு ரூமுக்கு வந்து எட்டி பார்க்க வேண்டியதில்லை. ஃபோனை வந்து ஸ்பீக்கரில் போட்டுட்டு நான் போகிற பக்கம் எடுத்துகிட்டு போய்க்குவேன். ரூம்லேருந்து வெளியில் போகிறதுக்கு முன்னாடி ஏர் பியூரிஃபையர் ஆன் பண்ணி விட்டுருவேன். ஃபேனோட சவுண்டு மாதிரியே ஏர் பியூரிஃபையரோட சவுண்டும் வந்து மைல்டாக ஒரு ஒயிட் நாய்ஸ் மாதிரி இருக்கும். அதனால் பேபி தூங்குறதுக்கு இன்னுமே ஹெல்ப்பாக இருக்கும். இதுக்கப்புறம் ட்ரையான ட்ரெஸ் எடுக்கிறது, காய போடுறது, அப்புறம் மெஷினில் லோட் பண்ணுறது, இந்த மாதிரி லாண்ட்ரி ஒர்க்கே கரெக்டாக இருக்கும். ஹஸ்பண்ட் வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் உட்காந்துருப்பேங்க. அவங்க வந்ததும் வெயிட் பண்ணி ஜாபை ஹேண்ட் ஓவர் பண்ணதுக்கப்புறமா நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆக ரெடி ஆகிடுவேன். இதுக்கப்புறம் டின்னர் வந்து மதியம் லெஃப்ட் ஓவர் இருந்ததுன்னா அதை வச்சு சமாளிச்சுக்குவோம். அப்படி இல்லைன்னா வந்து டின்னர் 2 பேரும் சேர்ந்து செஞ்சுக்குவோம். டிஷ்வாஷரில் வந்து முடிஞ்சால் பாத்திரத்தை லோட் பண்ணி வைப்போம். அப்படி இல்லைன்னா வந்து 2 பேரும் சேர்ந்தே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருவோம். கொஞ்சம் சிரமம் பார்க்காம ட்ரெஸ்ஸை ஃபோல்ட் பண்ணி ஹாலை நீட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா அடுத்த நாளுக்கு வந்து அதுவே ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இந்த ஒரு நாள் மாதிரியே எல்லா நாளும் இருக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை தாங்க. பட் எல்லா நாளும் இதே மாதிரி இருக்காது. நீங்கள் நியூ மாமா இருந்து எல்லா நாளும் ஆர்கனைஸ்டாக வச்சுக்க முடியலன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. ஆர்கனைஸ் பண்ணுறதுங்கிறது இங்கே முக்கியம் இல்லைங்க. பேபியோட நீங்கள் எவ்வளோ குவாலிட்டி ஆஃப் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கிறது தான் ரொம்ப முக்கியமே. பேபியோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க சீக்கிரமாக வளர்ந்துட்டு போயிடுவாங்க. இந்த லைஃப் வந்து ரொம்ப டெம்பரவரி தான். ஸோ பி ஹாப்பி அண்ட் ஸ்டே ஹெல்த்தி.